என்ன டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நியூ ஜேர்னலில் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு டாக்டருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இடைக்குள்ள லவ் வந்தால் எப்படி இருக்கும், என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒன் லைனர். இதில் நம்ம டாக்டர் பார்த்திங்கன்னா ஏஜ் ரொம்பவே அதிகம். அவங்க 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். என்ன கதையை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த ஸ்டோரிக்கான டைட்டில் இதயம் எல்லை மீறியதே. ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. மாலை நேரம், ஒரு தனியார் மருத்துவமனை. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் ஹெவியாலாம் இல்லை, லைட்டாக ஸ்லோ ரெயின் அந்த மாதிரி தான். அந்த ரெயின் இன்னும் மனசை கனமாக்குற மாதிரி இருந்துச்சு டாக்டர் அர்ஜுனுக்கு. அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவருக்கு வயசு 36 ஆகுது. கார்டியாலஜிஸ்ட் இவர் மருத்துவமனையில் எல்லாருக்கும் தெரியும். இவர் ஒரு காமான டாக்டர், சீரியஸாக ஃபோக்கஸ்டாக டிசிப்ளினாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இவருடைய 36 வயசில் அவருடைய கரியர் செட்டில் ஆயிடுச்சு. லைஃப்பும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு சைலன்ஸ் எப்போவுமே இருக்கும். லைஃப் ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஹார்ட் எம்டியாக இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு அவன் தன்னையே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு பல வருஷம் வாழ்ந்துட்டார். அதே டைம் நம்ம ஹீரோயினி கல்லூரி ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்க தான் மீரா. அவங்களுக்கு ஏஜ் 22 ஆகுது. ஃபைனல் இயர் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அவங்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஐடி கார்டை சரி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் விசிட்க்கு போகணும். டாக்டர்கிட்ட ஒரு இன்டர்வியூவும் இருக்குது. மனசு லைட்டாக ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. 22 வயசு. லைஃப் ஃபுல்லாகவே கொஸ்டின் தான். ஃப்யூச்சர் என்ன ஆகும், கரியர் என்ன, நமக்கு லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க மனசுக்குள்ளே. எதுக்கும் கிளியரான ஆன்சர் அவங்கக்கிட்ட இல்லை. டாக்டர்ஸ் யூஸ்வலாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸில் ரெஸ்பெக்ட் கிடைக்குமா? அவள் இப்படி யோசித்ததே அவளுக்கு சிரிப்பாக இருந்துச்சு. Why am I even thinking like this? அப்படின்னு அவளையே கேட்டுக்கிட்டா. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மொமெண்ட். மீரா ஸ்லோவாக நடந்து வந்தா. அதே செகண்டில் அவளுக்கு ஆப்போசிட்டில் அர்ஜுன், அதான் நம்ம ஹீரோ. 36 வயசு ஆணுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவன் நடையில் இருந்துச்சு. தே ஆல்மோஸ்ட் கிராஸ்ட். ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் அவங்க கண்ணு ரெண்டும் மீட் பண்ணிச்சு. அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்டில் அவன் மனசுக்குள்ள ஒரு தாட், ஷி இஸ் டூ யங், மேபி 22. அதே செகண்டில் மீரா மனசுக்குள்ளேயும், ஹிஸ் ஓல்டர் பட் சம்திங் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்களுக்குள்ள அட்ராக்ஷன்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்ட்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி. ஏஜ் கேப் கிளியராக அவங்களுக்கு 22, இவங்களுக்கு 36 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களே கெஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்குமே அது தெரியுது. அதனால தான் அந்த சைலன்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள. இன்டர்வியூ ரூமுக்குள்ளே அர்ஜுன் கேட்குறான், யுவர் ரிசர்ச் ஃபோக்கஸ் ஆன் எமோஷ்னல் பிஹேவியர் ஆஃப் கார்டியாக் பேஷண்ட்? எஸ் டாக்டர். அவள் பேசும்போது அவன் கவனித்தான். 22 வயசு, ஆனால் சைல்டிஷாக இல்லை, மெச்சூராக பேசுகிறான். ஓகே, குட் டாபிக். அவன் சொன்ன விதம் ப்ரொஃபஷ்னல். ஆனால் அவன் கண்கள் அந்த ப்ரொஃபஷ்னலிசத்தை
ஒரு செகண்ட் பிரேக் பண்ணிச்சு. He noticed it. She noticed it. 2 பேரும் அதை நோட்டீஸ் பண்ணாங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸ் சடன்லி ஒரு சுவர் மாதிரி அவங்களுக்குள்ளே தோணுச்சு. அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க, மெயின்டைன் டிஸ்டன்ஸ். ஈவினிங் டைமில் இன்டர்வியூ முடிஞ்சதும் மீரா வெளியே வந்தா. மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்து. அர்ஜுன் தூரத்தில் இருந்து பார்த்தாரு. 22 வயசு பெண் மலையில் நனைஞ்சி ஆட்டோ தேடிட்டு நிற்கிறா. நாட் மை பிளேஸ், அவன் தனக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருந்தான். 36 வயசு டாக்டர், ப்ரொஃபஷ்னல் பவுண்ட்ரிஸ். அந்த வார்த்தையெல்லாம் ரைட்டாக இருந்துச்சு. ஆனால் ஹார்ட் அது லாஜிக்கை கேட்கவே இல்லை. சேம் டைரக்ஷன்னா ஐ கேன் ட்ராப் யூ. அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது. மீரா ஒரு செகண்ட் அமைதியாக பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு 22 வயசு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டாக்டர். இவங்க கூட போகலாமா? ரிஸ்கா? எஸ். கம்ஃபர்ட்டா? ஆல்சோ எஸ். ஷி நோடட். யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, போகலான்னு முடிவெடுத்தாங்க. கார் ஸ்டார்ட் ஆச்சுது. மழை சவுண்டு. ஆனால் காருக்குள்ளே ஒரு வித அமைதி. அவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸ். காருக்குள்ளே ஒரு 3வது ஆள் மாதிரி இவங்க ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. மீரா சொன்னா, தேங்க்யூ டாக்டர். அர்ஜுன், ஜஸ்ட் அர்ஜுன் இஸ் ஃபைன். அந்த லைன் அந்த பவுண்ட்ரியை சின்னதாக ஷிஃப்ட் பண்ணிச்சு. அர்ஜுன், ஷி இஸ் 22, டூ யங். வை ஆம் ஐ திங்கிங் திஸ் மச்? நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்? அவள் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் மீரா நினைக்காங்க, ஹிஸ் ஆல்மோஸ்ட் 36, டூ ஓல்ட் ஃபார் மீ. தென் why does my heart feel calm? This was not love, not it. But it was not normal either. அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தாங்க. வயசு ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் இதையும் எல்லை மீற ஆரம்பித்தா அந்த எண் மனசை கூட பயமுறுத்தும். என்ன கரெக்டாக? உங்கள் லைஃப்லையும் இதே மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. 20 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள், கதை சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.